இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இப்போ மோடி கூட ரகசியமா போய் பேசியிருந்தான். யாரு? யாரு? எடப்பாடி. அவரு போனதை பார்த்தாமல் ஏதோ ஒருத்தர் போய்கிறாரு. எல்லாம் தெரியுது. இவ்வளவு செய்தி உங்களுக்கு டிவி பாக்குறீங்க, எல்லாரும் பாக்குறீங்களா? டிவி யாரு கொடுத்தது? இலவசமா கலைஞர் கொடுத்த டிவி எல்லாரும் அதையும் பாக்குறோம். இப்ப செங்கோட்டை வேற போய்கிறார். எதுக்கு போனீங்கன்னா எதையும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனுக்குள்ள எப்பயுமே திருத்தணும் தான். அந்த மாதிரி இருக்கவங்க தான் இப்ப போய் எப்படியாவது அதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எது வச்சாலும் நேற்று தமிழக முதல்வர் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்கள் தான் அடுத்து ஆட்சியை அமைப்போம். முதலிடம் திமுகவுக்கு தான், திமுக கூட்டணிக்கு தான். இரண்டாவது இடத்துக்கு யாருன்னா அவங்க போட்டி போட்டுக்கிறாங்க. நீ யாரானா நீ யாரானு எல்லாம் போட்டி போட்டுருக்காங்க. தவிர முதலிடம் என்பது அவங்களுக்கே தெரியும். திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை நடத்தி கொண்டிருப்போம் நம்முடைய தளபதி தான் அடுத்த முதலமைச்சர். 26 மட்டுமல்ல, எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி தான். அந்த தளபதிக்குத்தான் இது 72வது பிறந்தநாள் நிறைவு நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தென் மாநிலங்களை வஞ்சிப்பதற்காக மோடி அரசு திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தென் மாநிலங்கள் தான் இந்த பிஜேபிக்கு மதவெறிக்கு இடமில்லை. இங்கே எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால இவர்களை ஒழிக்க வேண்டும் என்று மோடி அரசு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் எதிர்த்து செயல்பட்டுக் கொண்டிருப்பது தான் நம்முடைய ஆட்சி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.